ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரேவாஸ் வேர்ல்டு. இன்னைக்கு நம்ம ரிவாஸ் வேர்ல்டில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சுவரொட்டி வறுவல் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுக்காக சுவரொட்டி எடுத்து வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அதில் சைடில் இருக்கக்கூடிய அந்த கொழுப்பு மாதிரி இருக்கு இல்லையா, அதெல்லாம் கையிலேயே நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாகவே ரிமூவ் ஆகிடும். சப்போஸ் வராததை நம்ம மறுபடியும் பாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் எல்லாத்தையுமே நல்லா கழுவிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் நல்லா வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லாவே இருக்கும். ஸோ இது வந்து நம்ம வேக வைக்க போகிறோம். அதுக்காக ரொம்ப வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை, சும்மா ஒரு கொதி விட போகிறோம். ஸோ அதுக்காக கொஞ்சமாக மஞ்சள் தூளும் கொஞ்சம் உப்பு மட்டும் சேர்த்துட்டு இது வந்து லைட்டாக கொதிக்க விட்டுக்கலாம். ஸோ இது வந்து கொதிக்க வைக்கும்போது மேலே லைட்டாக ஒரு லேயர் மாதிரி ஒரு தோல் இருக்கும். ஸோ அது வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்க முடியும். ஸோ லைட்டாக வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கிறேன். ஏன்னா சில பேர் வந்து தீயில வாட்டி செய்வாங்க. ஆனால் இப்போ வந்து நம்ம தீயில வாட்டினா ரொம்ப பேட் ஸ்மெல் வரும். அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுவுமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். லைட்டாக ஒரு கொதி விட்டு எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். சில நேரங்களில் அது வெடிச்சிருச்சு அப்படின்னா அதில் வந்து ஒரு பிளட் மாதிரி நம்மளுக்கு வந்துடும். ஸோ அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம லைட்டாக இந்த மாதிரி மேலே உள்ள ஸ்கின்ல வந்து லைட்டாக எடுத்து பாருங்கள், அழகாக வந்து உங்களுக்கு ரிமூவ் ஆகிடும். அதே மாதிரி இந்த சுவரொட்டி எதுக்கு நம்ம சாப்பிட்றோன்னு பார்த்தீங்கன்னா, பிளட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்க இது சாப்பிடும்போது பிளட் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா ரத்த சோகெல்லாம் இருக்குது அப்படின்னா இது வந்து கண்டிப்பாக எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. இப்போ சுவரொட்டி தொக்கு செய்கிறதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய், பட்டை, அப்புறம் ஒரு லவங்கம் சேர்த்துக்கோங்க. பட்டை, லவங்கம், சோம்பு, சீரகம், 2 மிளகு, இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். இது நல்லா பொரிஞ்சு வர டைமில் சின்ன வெங்காயம் இருந்துச்சு அப்படின்னா சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்க. இந்த கிரேவிக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ சின்ன வெங்காயம் இல்லை அப்படிங்கிறனால நான் பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். நான் ஒரு 2 வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஸோ இந்த மசாலா சேர்க்கும் போது அதில் இருக்கக்கூடிய கொஞ்சம் அந்த பிளட் வாடைன்னு சொல்லணும் இல்லையா, அந்த ரத்த வாடை வந்து இல்லாமல் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதனால கொஞ்சம் வெங்காயம் இதெல்லாம் வந்து அதிகமாக சேர்த்துக்கோங்க. அப்போ இன்னுமே நல்ல ஃப்ளேவராக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சு பாருங்க, அதோட பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். இப்போ இந்த வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். ஸோ ஓரளவுக்கு அந்த வாசனை போனதுக்கு அப்புறமா தான் இதில் நீங்கள் தக்காளி வந்து சேர்க்கணும். இப்போ இதில் ஒரு 2 தக்காளி வந்து சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்துட்டு அது வந்து நல்லா வதக்க விடுங்க. இது கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும். நல்லா பழுத்த தக்காளியாக சேர்த்திங்க அப்படின்னா சீக்கிரமே நல்லா மசிஞ்சு வரும். ஸோ இப்போ வந்து நல்லா வதங்கிட்டு இருக்கு. இப்போ இது வதங்கிறதுக்காக நீங்கள் உப்பு சேர்க்குறதா இருந்தால் கூட இந்த டைமில் நீங்கள் உப்பு கூட சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டீங்க அப்படின்னா இன்னும் சீக்கிரமாகவே நல்லா வதங்கி வரும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு மசாலா தூள் வந்து சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாம். அதே மாதிரி தனியா பவுடர் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடர் சேர்த்துக்கோங்க. நீங்கள் கொஞ்சம் கிரேவியாக வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கூட குறைச்சி சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் கொஞ்சம் கெட்டியாக தான் பண்ண போகிறேன் அப்படிங்கிறனால ஒரு சின்ன டீஸ்பூனுக்கு 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ப கொஞ்சம் கூட குறைச்சி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதுக்கு மேலே மிளகு, ஜீரகம் இதெல்லாம் வந்து பவுடர் மாதிரி போட போகிறோம். ஸோ தேவைப்பட்டால் நம்ம வந்து சேர்க்க போகிறோம் இல்லையா, அதனால கம்மியாகவே சேர்த்துக்கிறேன். ஸோ இப்போ இது வந்து மசாலா நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம ஆல்ரெடி லைட்டாக கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கிறோம் இல்லையா சுவரொட்டியை, நல்ல சின்ன சின்ன பீசஸாக வந்து கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பெரிய பீஸாக வந்து கட் பண்ணிங்க அப்படின்னா அந்த மசாலா உள்ளே இறங்காது. ஸோ அதனால கொஞ்சம் சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலா கூட சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இது நல்லா கொஞ்ச நேரம் வதங்கினதுக்கு அப்புறமா இது வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம். ஸோ நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் தொக்கு மாதிரி, அதாவது கெட்டியாக தான் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மறுபடியும் மிக்ஸ் பண்ணி ஒரு மூடி போட்டு வச்சுருங்க. மறுபடியும் அது கொஞ்சம் நேரம் நல்லா வேகணும். ஏன்னா நம்ம போட்ட மசாலா கூட சேர்த்து அந்த ஈரல் வந்து நல்லா வேகும் போது தான் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் வந்து கண்டிப்பாக அதுக்குள்ளே போகும்.
ஸோ அதனால நான் மறுபடியும் கொஞ்ச நேரம் அப்படியே வந்து ஒரு மூடி போட்டு வச்சிடுறேன். சிம் பண்ணி வச்சிருங்க, அப்பதான் பொறுமையாக வேகும். இப்போ கொஞ்ச நேரம் நல்லா சிம் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா நல்லா உங்களுக்கு வெந்து அந்த தண்ணி ஃபுல்லாக இஞ்சிருச்சு. இந்த டைமில் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா மிளகு, அப்புறம் ஜீரகம், பெருஞ்சீரகம் இந்த மூணுமே பார்த்திங்கன்னா ஒரே ஈவனாக எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு டீஸ்பூன்னா ஒவ்வொரு டீஸ்பூன் எடுத்துட்டு ஈக்குவல் மெஷர்மெண்ட்டில் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணுறதா இருந்தால் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு அதை நல்லா ஒரு மிக்சியில் சேர்த்து அரைச்சாலும் சரி, இல்லைன்னா இடிக்கல்லில் கூட நீங்கள் நல்லா இடிச்சிட்டு அந்த பவுடர்லேருந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது சேர்க்கும் போது நல்ல ஒரு வாசனை வந்து கண்டிப்பாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு இன்னும் கரம் மசாலா இந்த மாதிரிலாம் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் இதுவே எனக்கு தாராளமாக அந்த ஃப்ளேவர் வந்து கண்டிப்பாக கொடுத்துச்சு. ஸோ லாஸ்ட்டாக ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பொடிசாக சாப் பண்ண கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு காரம் தேவைப்பட்டால் மட்டும் மிளகு தூள் தனியாக வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை மட்டும் லைட்டாக சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். ரொம்ப டேஸ்டாகவும் அண்ட் ரொம்ப ஈஸியாகவும் செய்யக்கூடிய சுவரொட்டி வறுவல் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் சுவரொட்டி வறுவல் தொக்கு எப்படி வேணாலும் நம்ம சொல்லிக்கலாம். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிளட் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா இந்த சுவரொட்டி வறுவலை கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க. உங்கள் பசங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்மளோட ரிவாஸ் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.